வணக்கம். ராணி ஸ்வீட்டு சமையல் இன்னைக்கு ஒரு சூப்பரான ரவா லட்டு எப்படி பண்ணுறதுன்னு தான் பற்றி பார்க்க போகிறோம். டேஸ்ட்டு ரொம்பவே நல்லா இருக்கும். வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஒரு கடாயில் நெய் சேர்க்காம 1 கப் அளவு ரவையை நல்லா வறுத்து எடுத்துக்கிடணும் ஒரு 5 நிமிஷத்துக்கு. இது ரவை 1/4 கிலோ ரவை. நிறம் மாறாம வறுத்து எடுத்துக்கிடணும் இந்த மாதிரி. இதை ஒரு பிளேட்ல மாத்திட்டு நல்லா ஆற வச்சுக்கோங்க. இப்போ ரவை நல்லா ஆறிடுச்சு. இதை ஒரு மிக்சி ஜார்ல சேர்த்துட்டு நல்லா பவுடரா அரைச்சி எடுத்துக்கிடணும். கொரகொரப்பானாலும் அரைச்சி எடுத்துக்கலாம், நைஸானாலும் அரைச்சி எடுத்துக்கலாம். அரைச்ச ரவையை வேற ஒரு பாத்திரத்துல மாத்திருங்க. அதே மிக்சி ஜார்ல 1/4 கிலோ ரவைக்கு 3/4 கப் சீனி எடுத்துக்கோங்க. 1/2 கப் சீனினாலும் எடுத்துக்கலாம். இனிப்பை பொறுத்து அதோட 3 ஏலக்காய் சேர்த்து நல்லா நைஸா அரைச்சி எடுத்துக்கிடணும். அதையும் இந்த ரவையோட சேர்த்துக்கோங்க. இது அப்படியே இருக்கட்டும். ஒரு கடாயில 2 ஸ்பூன் அளவு நெய் சேர்த்துட்டு முந்திரி திராட்சையை வறுத்து எடுத்துக்கிடணும். பொன்னிறமா வறுத்து அந்த ரவையோட சேர்த்துக்கோங்க. இப்போ ஒரு கடாயில் 3/4 கப் அளவு நெய் சேர்த்துக்கோங்க. நெய் நல்லா சூடாகணும். சூடானதுக்கப்புறம் ஒரு கிண்ணத்தில் மாற்றி வச்சிருங்க. நெய்யை ஆற விட்டுறக்கூடாது. 1/4 கிலோ ரவைக்கு 3/4 கப் நெய் கரெக்டாக இருக்கும். இப்போ இந்த நெய்யை ரவையோட சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிடணும். கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி கரண்டி வச்சு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நெய் சூடாக இருக்கும் போதே ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிடணும். நெய் ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு கை பொறுக்கிற சூடு வந்தோடனே கையாலையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிடணும். இந்த பாருங்க, இந்த அளவுக்கு கையில் நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு ரவை லட்டா பிடிச்சி எடுத்துக்கிடலாம். உங்களுக்கு பிடிக்க வரலன்னா கொஞ்சமாக சூடானா பால் ஊற்றினாலும் மிக்ஸ் பண்ணி பிடிச்சிக்கிடலாம். இந்த ரவை லட்டை ஒரு 15 நிமிஷத்துல செஞ்சு முடிச்சிடலாம். பாருங்கள், ரொம்பவே நல்லா வந்திருக்கு. டேஸ்ட்டும் ரொம்பவே நல்லா இருந்தது. இந்த தீபாவளிக்கு நீங்களும் செஞ்சு பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.